மேடம் வணக்கம் சார். மேடம் நம்மக்கிட்ட முறுக்கு மிஷின் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு பின்னாடி வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கும், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக சார். கோவிட் டைம்ஸ், அதாவது 2021 வந்துட்டு ஒரு லாங் பீரியட் கேப் வந்து கிடச்சிதுங்க. ஸோ அந்த டைம் வந்து நேச்சுரலாக ஒரு காலேஜில் வந்துட்டு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுட் டெக்னாலஜி படித்தது எல்லாமே, அதில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். ஸோ காலேஜில் ஆஸ் யூஷுவல் போயிட்டு வந்துருந்தோம். ஸோ ஆனால் எனக்குள்ள சின்னதுலேருந்தே ஒரு ஏர்ஜ் இருக்குங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது ஃபுட்டில் படித்தங்காட்டி ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற போது, ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருக்கும், ஆனால் நல்லா குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. நம்ம அது வந்து பப்ளிக் வந்து எல்லா கடைகளுக்கும் அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு இதை ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்துட்டு ஒரு ட்ரையல் பீரியடாக தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்துட்டு ஆனால் ட்ரையல் பீரியட்லேயே நாங்கள் மிஷினரிஸ்லாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டோம். நாங்கள் என்கொயரி பண்ண விதத்தில் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நேம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள்கிட்டயே வந்தோம், நீங்களே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் மிஷினரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 சின்ன ஹர்டில்ஸ் வந்து எங்களுக்கு வந்ததுங்க. மேபி அந்த மேன் பவர்ன்ற இஷ்யூ வந்து ரொம்பவுமே நான் ஃபேஸ் பண்ணேன். சரியான டைமில் மாஸ்டர் வர்றதில்ல, ஆள் இல்லை. ஸோ இது மாதிரி போய்ட்டு இருக்கும்போது நம்ம லேடிஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, ஏன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு விமன் ஒரு தொழிலாக இருக்கட்டுமே சொல்லிட்டு நான் ஃபுல்லாக லேடிஸை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவளுக்கு ஃபுல்லாகவே ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்டு அவங்க சீக்கிரமாக லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ மிஷினரிஸ் வந்துட்டு எனக்கு இங்கே ரொம்ப அட்வான்டேஜாக இருந்ததுங்க. என்னென்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, அந்த ஹெவி ஒர்க்கு செய்கிற அந்த மாஸ்டரில் ஹெவி ஒர்க் செய்கிறது வந்து இவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. இல்லை லிஃப்டிங், முறுக்கு போடுறதுக்கும் சரி, மாவு பிணையிறது, இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த இதில் வந்துட்டு குயிக்காக லேர்ன் பண்ணிக்கவும் முடிஞ்சுதுங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்காட்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ என்னால் கொஞ்சம் கடைகளுக்கு தான் இனிஷியல் ட்ரையில் கொடுத்துட்ருந்தோம். ஸோ பை இதுவேல நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறங்காட்டி இப்போ வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணி இப்போ நாங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரி மேடம், நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சு நடத்தலாம், இல்லை வீட்லேயே நீங்கள் பண்ணி வந்து ஈஸியாக சேல் பண்ணியிருக்க முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஹோல்சேல் பண்ணும்போது ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன லெவலில் பண்ணுறதுக்கும் இந்த ஹோல்சேல் பண்ணுறதுக்கு டோர் ஸ்டெப்பில் போய் கொண்டு போய் கொடுக்கணும், அங்கே போய் அது ஏதாவது வந்து லைஃப் டைமுக்குள்ளே அவங்க சேல் பண்ணலைன்னா அது ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். ரிட்டர்ன்ற ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரிட்டர்ன் வந்துச்சு கடைகளில். அப்புறம் இந்த கடையில் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட கடை இருக்குன்னா அந்த சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் அங்கே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட் அங்கே மூவ் ஆகுது, ஸோ அது என்ன டியூரேஷனில் மூவ் ஆகுதுன்ட்டு வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே சப்ளை கொடுக்க ஆரம்பித்தோம். அதாவது டிமாண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுங்க. நம்ம அங்கே வந்துட்டு மேபி ஒரு 20 பேக்கெட் கேட்டால் கூட நம்ம வந்து ஒரு 15 பேக்கெட் மூவ் ஆகுதுன்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெகுலர் பேஸஸாக மார்க்கெட்டிங் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்தோம். சப்ளை வந்து வீக்லி சப்ளை மாதிரி, ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகி அங்கேயே நிற்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துட்டு இருந்தோம். ஷெல்ஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆயில் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் சார். எல்லா ப்ராடக்ட்டுமே சரி, நம்ம இதில் வந்து ஈவன் முறுக்குலேருந்து மிக்சர் வரைக்குமே உள்ளே போட்டு ஆயில் வந்து டீஆயிலிங் பண்ணிடுறோம். டீஆயிலிங் பண்ணும்போது அந்த மேக்ஸிமம் கண்டென்ட் ஆஃப் ஆயில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருந்தங்காட்டி அந்த ரான்சிலிட்டி ப்ராப்ளம் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு அவாய்ட் ஆகிடுது. ஸோ 40 days அப்படிங்கிறது எங்களால் ஷெல்ஃப் லைஃப் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது. ஸோ ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க சார். சில கடைகள் இனிமேல் வரும், ஆனால் அது வந்து புதுசாக அப்ரோச் பண்ணும்போது அது எதனால் வருதுன்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு மாற்றி வைக்கிறது. சில கடைகளில் ராகி ஐட்டம்ஸ் நல்லா மூவ் ஆகும், சிலது அது ஆகாது. அதனால் ஸ்டடி தான் எல்லாமே ஒரு R&D பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன் நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறதை வந்து சூஸ் பண்ணீங்க? ஹோல்சேல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும். நம்ம எப்படி வீட்டில் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்நாக்ஸ், ஆயில் லெஸ்ஸான ஸ்நாக்ஸு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நல்ல ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன், அந்த விஷனோடு தான் ஆரம்பித்தது. ஸோ அது வந்து ரீட்டைல் ஷாப் வச்சு பண்ணுறத விட நம்ம வந்துட்டு ஒரு
லாங் இதில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஆயில் ட்ரை யூஸ் பண்ணி பண்ணுறதா சொன்னீங்க, அதனால வந்து டேஸ்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் வரும்? இல்லை சார், டேஸ்ட்டில் எந்த விஷயமும் வரல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி நம்ம கடைகளில் கொடுக்கும்போது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ஆயில் ட்ரேசஸ்லாம் எதுவும் இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபீட்பேக்கை நாங்கள் வாங்குவோம். நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்போம், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்குது, ஆயில் சாப்பிட்டா அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதாக தான் இருந்தது. கண்டிப்பாக அது மாதிரி 5% முறுக்குன்றங்காட்டி உடையும் சார், அதை நாங்கள் பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எனவே ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறங்காட்டி அது வந்து நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த முன்னாடி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ வந்து சாட்டர்டே சண்டே ஃப்ரீ இருக்கும், அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இது கொஞ்சம் இதான் சப்போர்ட் தான் சார், ஃபேமிலி சப்போர்ட்டு மெயினாக. அது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வெரி லக்கின்னு சொல்லணும். ஸோ என்னோடய குழந்தைகள் முதல் கொண்டு என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டு. ஈவன் மை இன்லாஸ், என்னோடய மாமனார் மாமியார் அத்தா அப்பா அம்மா எல்லாருமே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபேமிலி வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ மேபி என் குழந்தைங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன. சரி, அம்மா வந்து ஒரு புது இதில் போயிட்டுருக்காங்க, சரி நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னாங்க. அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி மற்றவங்க சப்போர்ட் இருக்கிறங்காட்டி தான் சார் கொண்டு வர முடியுது. மேபி சண்டே வந்து கம்பல்சரியாக லீவ் தாங்க சார். இது என்ன இருக்கிறதால என்ன ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃப்ரீ ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு 1 டே நம்ம ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அதனால் என்ன இருந்தாலும் சரி சண்டே வந்து மோஸ்ட்லி விட்டுருவேன். அப்படி இன்கேஸ் சண்டே ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு டே வந்து வீக்லி ஒன்ஸ் நான் லீவ் கொடுத்துருவேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் மெயின்டைன் பண்ணிக்க முடியுதுங்க சார், ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் இதே மேடம். இப்போ நீங்கள் நிறைய உங்களோட ஸ்டூடெண்ட்டை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, மந்த்லியான ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் இருக்கும். பிஸ்னஸ்க்கு வந்தால் அது கிடைக்காது கண்டிப்பாக. அது எப்படி வரும்னு அவனால் சொல்லவும் முடியாது. அதை விட்டுட்டு எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு வர முடியும், அது எப்படி பிளான் பண்ணுறது? உங்களோட ஸ்டூடெண்ட்டாகட்டும் இல்லை ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருமே வந்து அதுதான் அவங்களுக்கு பெரிய யோசனையாகவே இருக்கும். நம்ம அந்த ரெகுலர் இன்கம்மை விட்டுட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்தால் அந்த இன்கம் நமக்கு கிடைக்குமான்ட்டு இருக்கும். அதை எப்படி வந்து அவங்களும் வந்து அதை விட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அந்த பொறுமை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்ம எடுத்தோன்னா போட்டோன்னா நம்ம எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு 100% நம்மளால் எல்லாம் ஜெயிச்சிட முடியும், அப்படி பயங்கரமாக பணம் வந்துடும்லாம் நம்மளால் பண்ண முடியாது சார். ரொம்ப பொறுமையாக தான் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும். ஏன்னா நமக்கு நிறையா காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் இது எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ அந்த மேபி அது 1 year 2 years என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து ஒரு ப்ராவிஷன் டைம் மாதிரி. அந்த டைம் வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3rd year சக்ஸஸ் ஆகி வெளியே வரும்போது பிஸ்னஸ் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுங்க சார். அதே நம்ம ஸ்டாக்னெண்ட் ஆனாலும் அதை நம்ம கூப்பிட்டு போயிடும். அந்த அளவு நமக்கு மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கணும். நம்ம வந்துட்டு ஹர்டல்ஸ் கண்டிப்பாக வரும், அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தோட அந்த சப்போர்ட்டோடு நம்மளால் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இறங்கி செய்யலாம். அந்த பாசிட்டிவ் வைப்ஸோடு நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸாக கொடுக்குங்க சார். இப்போ நீங்கள் மிஷினரிஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க மேடம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து நிறையா காரம்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ இருந்த டேஸ்ட் வந்து நீங்கள் மிஷின்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குதா? கண்டிப்பாக சார், அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆரம்பத்தில் நிறைய பேர் சொன்னாங்க என்ன இருந்தாலும் கை முறுக்கு வந்து கையில் சுற்றினா தான் டேஸ்ட்டுன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். கை முறுக்கு அதுக்கு இதுக்குள்ள நான் கம்பேரே பண்ணினேன். ஏன்னா நான் அந்த டெக்னாலஜிலே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி அதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் நான் மிஷினரிஸ்குள்ளெல்லாம் நான் ஸ்டடி பண்ணாமல் போயிருக்க மாட்டேன். கண்டிப்பாக எல்லாமே ஸ்டடி பண்ணேன்னா ஒன்றுமே வித்தியாசம் இல்லைங்க சார். இன்னொன்று என்னென்னா நம்ம வந்துட்டு கைமுறுக்கு நம்ம கையை தான் சுற்றணும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற லேபர் பிரச்சனைக்கு நம்மளால் அது வந்து 100% அது வந்து ஒரு சாத்தியமே இல்லைங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ் மிஷின் டிபெண்ட் பண்ணிட்டு போகிறோம். அப்படி வரும்போது இந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம அதை வந்துட்டு யோசிக்க வேண்டியது இல்லைங்க சார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டெக்னாலஜிக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சர்வேலாம் பண்ணீங்க மேடம்? என்னென்னா வந்து சிலர்லாம் வந்து எந்த சர்வேயும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சரர், நாங்கள் நிறைய பேர் தான் பார்க்குறோம், அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காதுங்க. அவங்க வந்து மெஷின் வாங்கி ஜஸ்ட் மாவு போட்டால் அவுட்புட் வந்துடும் நினச்சிட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. பட் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சர்வேலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்க? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நிறைய சர்வே பண்ணேங்க சார். ஃபஸ்ட்டு மார்க்கெட் சர்வே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது,
ஸோ இதில் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்? சரி, முறுக்கு மிக்சர் எல்லா பக்கம் இருக்குது, ஆனால் அதே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணுன்ட்டு அது ஒரு மெயினாக வச்சுட்டேன். இப்போ தேன்கோள் முறுக்கு, மணப்பாறை முறுக்குங்க, அப்புறம் கை முறுக்கு, அப்புறம் வீட்டு முறுக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம பழங்காலத்து ரெசிபிஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணுன்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆந்திரா முறுக்குங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ரீசனல் ஸ்பெசிஃபிக்காகவும் கொண்டு வந்தோம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன மாதிரி இப்போ வந்துட்டு முறுக்கு மிஷின் நம்ம கையில் புழிஞ்சிட்ருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவன்னஸ் வந்து இருக்காது. நம்ம மிஷினில் போடும்போது ஒவ்வொரு முறுக்கும் வந்து சேம் வெயிட் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் அதே மாதிரி மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்ம மாவு பிணையும் போது அந்த ஈவன்னஸ் இருக்க முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியுது. ஸோ மேற்கொண்டு வேறு அந்த ஆயில் கன்சம்ஷன் இதை கூட நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரையர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஸோ ஆயில் வந்துட்டு எப்படி வந்து கன்சம்ஷன் இருக்குது, இதே நம்ம வந்து அந்த விறகடுப்பு மேபி அந்த இதில் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கன்சம்ஷன் இருக்குன்னு. விறகடுப்புலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எங்கள் டீம் ஃபுல்லாக லேடிஸ் டீம் தான். அவங்களுக்கு அது வந்து கஷ்டம் சார். அது வந்துட்டு ரொம்ப ஹர்டல்ஸ் அவங்களுக்கு நம்மளும் கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியாக இருக்குது, ஈஸி டு யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குயிக்னஸ் இப்போ வந்துட்டு அந்த விறகடுப்பில் செய்கிறத விட எனக்கு இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. வால்யூம் நம்ம மீட் அவுட் பண்ணும்போது நான் அந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து எனக்கு பெருசாக ஒரு இதாக வரல. அதனால் சரின்ட்டு அப்படியே இதை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணிருக்கோம். அந்த ஒரு ரீசன். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் நிறையா பண்ணுவேன். நான் பண்ணிட்டு தான் இதை வந்து நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரிங்க மேடம். இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் நாமக்கல் தவிர்த்து மற்ற எங்கெல்லாம் உங்களால் வந்து சப்ளை பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு எந்த மாதிரி இன்னும் சப்ளைஸ், அதாவது நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி எந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் சப்ளை பண்ண முடியும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கான கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார். இங்கே நாமக்கல்லில் நாங்கள் ஒரு 50 லீடிங் ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் சேலம், ராசிபுரம், கரூருங்க, திருச்செங்கோடு, இந்த 4 ஏரியாவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃபர்தராக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுதான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ சேலமாக இருக்கட்டும் சரி, இல்லை கோயம்புத்தூருங்கிறது அதெல்லாம் வந்து இப்போ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈரோடு, இதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு என்ன நாமக்கல் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ரேடியஸில் கவர் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சார். என்னென்ன ப்ராடக்ட்னு சொன்னீங்கன்னா? ப்ராடக்ட் எல்லா முறுக்கு ஐட்டம்ஸுங்க சார். முறுக்கில் ஒரு 20 டைப்ஸ் போட்டுருக்கோம். தேன்புல் முறுக்கு, மணப்பாறை, வீடு, பூண்டு முறுக்கு, ஆனியன் போட்டு முறுக்குங்க, அப்புறம் ரிப்பன் பக்கோடா, அப்புறம் அதுக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரூடரில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பட்டர் முறுக்குங்க, அப்புறம் ராகி ஐட்டம்ஸில் ராகி முறுக்கு, அப்புறம் இது திணை முறுக்கு, அப்புறம் இதுங்க சார் கம்பில் அந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிமில்லட்ஸ் யூஸ் பண்ணி முறுக்கு செய்வோம். அப்புறம் மிக்சர் ஐட்டம்ஸு, மிக்சரில் ராகி மிக்சரு, சாதா மிக்சர், பாம்பே மிக்சர், முந்திரி மிக்சர், அதில் ஒரு 4-5 வெரைட்டிஸ். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி சப்ளை கொடுத்துட்ருக்கோம். சரிங்க மேடம். அவங்களால வந்துட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மேடம்? உங்களால் ஒரு நாள் எனக்கு ஒரு 1000 கிலோ தேவைனாலும் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் சார். தாராளமாக பார்ப்போம் முடியும். அதுக்கான மேன் பவர் ப்ளஸ் நான் அதுதான் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் மிஷினில். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சூட்டபிள் மார்க்கெட் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக நம்ம இறங்கி எவ்வளோ வேணாலும் நம்ம தாராளமாக செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hourலேயே பார்த்திங்கன்னா ஒரு 100 kgs பக்கம் 100 to 150 kgs வரைக்கும் 2 hours எங்களால் முடிக்க முடியும். ஸோ அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஷெஃப் போட்டோம்னா 1000 kgsனும் தாராளமாக 500 to 1000 kgs கொடுக்கும் சார். அடுத்து வந்து எங்களை பற்றி மேடம், நீங்கள் என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுனீங்க. நான் உங்களை வந்து விசிட் பண்ணேன், அப்புறம் நாங்கள் மெஷின்ஸ் கொடுத்தோம். நாங்கள் எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணோம், நாங்கள் எப்படிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம். கண்டிப்பாக அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இது இருந்தது. என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்ஃபேக்டாக அதாவது ஸ்நாக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளோ வாஸ்டானது, ப்ளஸ் அதில் எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம எப்படி அவுட்கம் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பிஸ்னஸ் லைனில் இருக்கிறங்காட்டி டெய்லி சப்போர்ட்டுமே நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேங்க சார். அதாவது மார்னிங் நான் எப்பவுமே விஷ்ணு
இந்த கூட ஒரு இருக்காரு, அவருக்கு அடிச்சிருவேன் ஃபோன். ஏதாச்சும் விஷ்ணு அது போடலப்போ இது பண்ணாலும் இமீடியட்டாக ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். எடுத்து மேடம் அது கொஞ்சம் பாருங்கள், இது கொஞ்சம் டைட் பண்ணி பாருங்கன்ட்டு ஒரு வீடியோ கால்லேயே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 to 60% வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு அதே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்பேன், ஃபோனை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் சார். என்ன இருந்தாலும் ஒரு ரிங் போயிட்டு எடுக்கலான்னு கூட நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 5 minutesல அவங்ககிட்ட எனக்கு திரும்ப வந்துடும், மேடம் என்ன மேடம் ஆச்சு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்ட்டு சப்போர்ட் வந்துடுவாங்க. அந்த ஒரு கஸ்டமர் கேர் வந்துட்டு கண்டிப்பாக டு த பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லணுங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்படி பண்ணலாமான்னு சஜஷன்ஸ் நீங்களும் வந்து நிறையா மார்க்கெட்டில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அதர் இன்புட்ஸ் வந்து நீங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்டேஷன் ஆஃப் மிஷினரிஸ் இன்னும் புதுசாக இந்த மாதிரிலாம் இருக்குது, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இந்த மிஷினரிஸோட இன்புட்ஸும் வந்து எனக்கு ஆருத்ராலேருந்து ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு நல்லா கிடச்சிட்ருக்கு. ஸோ வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் ஆருத்ரா. ஓகே மேம். எல்லா மிஷினரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வாங்கியிருக்கிற எல்லா மிஷினரிஸுமே வந்து அங்கிருந்தா நம்ம எடுத்தோம். சர்வீஸ் எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. வி ஆர் ஹாப்பி வித் தட். தேங்க்யூ மேடம். மேடம் உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பரு, நாமக்கல்லில் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். கம்பெனி நேம் வந்து ரித்தன்யா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நேமுங்க சார். எங்கள் பிராண்ட் நேம் வந்து ரித்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு பிராண்ட் நேம் வச்சுருக்கோம். ஸோ நாமக்கல்லில் வந்துட்டு தில்லை நகர், நாகராஜபுரம்லேருந்து தில்லை நகரில் கம்பெனி வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 3 years நாங்கள் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் FSSAI ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு we are doing the product. உங்கள் பிளேஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக எல்லாமே வந்து நீட்டாக இருக்குனாலும் நிறைய கிச்சன் நான் பார்த்துருக்கேன் மேடம். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.